காலையில் என் வீட்டுக்கார் வேலைக்கு போகும்போது பைனாப்பிள் கேசரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்களா. சரின்ட்டு நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்ல, செஞ்சு கொடுக்கலன்னு சொல்ல, சரி ஈவினிங் போல் செஞ்சு கொடுக்கலான்ட்டு நானே நினச்சிட்டு இருந்தேன். சரின்ட்டு பைனாப்பிள் வந்துட்டு நேற்று வேலைக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்துருந்தாரு. அது ஃப்ரிட்ஜிலே இருந்துச்சா, சரி ஈவினிங் போல் ஒரு 6 மணி இருக்கும், எடுத்து வெளியில் வச்சா கூலிங்கெல்லாம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பைனாப்பிள் எடுத்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுட்டேன். ரவை வந்துட்டு 1/2 டம்ளர் தான் எடுத்தேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நானே செய்கிறேன், எப்படி வருமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 1/2 டம்ளர் மட்டும் தான் எடுத்திருந்தேன். ஒரு வானலில் கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி திராட்சைலாம் வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதே வானலில் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு ரவை போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பைனாப்பிளுக்கு கொஞ்சம் சுகர், கொஞ்சம் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு 10 நிமிஷம் வானலில் கொஞ்சம் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பைனாப்பிள் போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நான் 1/2 டம்ளர் ரவை எடுத்துருக்கேன். 1 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு சுகர், தேவையான அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை போட்டு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் வறுத்து வச்சு ரவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு எடுத்துகிட்டு அவ்வளோதான், சூப்பரான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடும். நானே ஃபஸ்ட் டைம் செஞ்சேன், ஆனால் டேஸ்ட் செம்ம சூப்பராக இருந்துச்சு.